வணக்கம், நான் குமுதஸ்ரீ லக்ஷ்மணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியனாக இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வயதானவர்கள் வந்துட்டு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது அப்படின்றது பல பேர் வந்துட்டு சாப்பிட்றதுல அக்கறை செலுத்துறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு வயிற்றுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு உணவு எடுத்தால் போதும் அந்த மாதிரி தான் பல பேர் வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சத்துள்ள உணவுகள் வந்துட்டு எடுத்துக்கிறது எந்த அளவு முக்கியமானதுன்னா, அவங்களுக்கு தான் பல தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா ஜீரண சக்தி குறைபாடுகள் இருக்கும், எலும்பு தேய்மானம் இருக்கும், அது போக பிபி ஹையாக இருக்கிறது, சுகர் கூட இருக்கிறது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுன்றப்போ ஃபுட்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா எடுத்துக்க முடியுமோ அதை பார்த்து கொஞ்சம் வந்துட்டு பக்குவமாக எடுத்துக்கிறது அவங்க உடல்நிலையை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் வந்துட்டு அவங்க எடுக்கிறது எனர்ஜிக்கு வந்துட்டு தரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எனர்ஜி இருந்தால் தான் அவங்களால எந்த ஒரு ஒர்க்கோ ஆக்டிவாவோ எப்பயுமே பண்ண முடியும். மாவுச்சத்துன்றது வேற ஒன்றும் கிடையாது, தானியங்கள் மற்றும் சிறுதானியங்களில் இருக்கிறது தான். நம்ம நார்மலாக அரிசியிலேருந்து வர இட்லி தோசை சாப்பிட்றது, கம்பு, கேப்பை, திணை, வரகு, இந்த மாதிரி உணவுகள்ல இருந்து வர்றது தான் மாவுச்சத்து. அது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நார்மலான அளவுக்கு அவங்கள எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ டே பை டே லைஃப்பில் வந்துட்டு நல்லா எடுத்துக்கணும். அடுத்தது முக்கியமானது வந்துட்டு அவங்களுக்கு கொழுப்பு சத்து நிறைந்த உள்ள உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அந்த மாதிரி கம்மியாக தர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு கொழுப்பு சத்து கூடிச்சுனாலும் ரொம்ப கஷ்டம்தான். கொலஸ்ட்ரால்லாம் கூடுறப்போ ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்லாம் இந்த மாதிரி நிறையா வரும். அதனால வந்துட்டு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய பொரிச்ச உணவுகள், தாளிச்ச உணவுகள், வறுத்த உணவுகள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேக வைத்த உணவுகளாக தர மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி உணவுகள் தர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சேர்த்தாலும் அவங்களால தாங்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிற மாதிரி நார்மலான டேஸ்ட்டில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு சர்க்கரை சேர்க்கணுமோ அந்த மாதிரி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்குலாம் சர்க்கரை சத்து இருக்கும், அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை சத்துக்கு எந்த மாதிரி உணவுகள் தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சர்க்கரை கம்மியாக இல்லை உப்பு சத்து கூட இருக்கிறவங்களுக்கு உப்பு கம்மியாக அந்த மாதிரி தர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நார்ச்சத்துன்றதான் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு நார்ச்சத்துன்றது ரொம்ப முக்கியமானது. அது வேற ஒன்றும் இல்லை, காய்கறிகள், கீரைகள் அந்த மாதிரி உணவுகள்ல இருந்து தான் கிடைக்கிறது. மோஸ்ட்லி நம்ம நார்மலி காயெலாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் இப்போ வயதானவர்கள்லாம் இருக்காங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்துட்டு செய்ய யோசிப்பாங்க. 2 பேர் தான் இருக்கோம், சாதம் செஞ்சால் போதும்ன்ட்டு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி அப்போதைக்கு அவங்க பக்கத்தில் கடையில் என்ன கிடைக்குதோ இல்லை சந்தையில் என்ன வந்துட்டு ஈஸியாக கிடைக்குதோ சீப்பாக கிடைக்குதோ எந்த காய்கறினாலும் பரவாயில்ல. இல்லை வீட்டில் முருங்கை செடி இருந்துச்சுன்னா முருங்கை மரத்துலேருந்து வர முருங்கைக்காய் கூட வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு கத்திரிக்காய் இல்லை கேரட் இந்த மாதிரி வீட்டிலையே விளைவித்த உணவுகள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து காய்கறிகள் எடுத்து கூட அவங்க தாராளமாக போட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உணவுகள் நல்லா எடுத்துக்கணும். அடுத்து கால்சியம்ன்றது அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் பிரச்சனைலாம் இருக்கும், அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு தான். கால்சியம்ல எதுலலாம் ரிச்சாக இருக்கணும்னா பால் வகை உணவுகள்லாம் நல்லாவே வந்துட்டு இருக்கும். அது போக ராகின்னு சொல்லுவோம்ல, கேழ்வரகு, அந்த மாதிரி உணவுகள்லாம் முடிஞ்சால் வந்துட்டு அவங்களுக்கு சுகர் எதுவும் இல்லை அப்படின்னா கூழா இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை கஞ்சி மாதிரியோ செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தோசை இல்லை ரொட்டி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் போட்டு தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நல்லாவே அவங்களுக்கு கால்சியம் ரிச்சான ஃபுட்ஸ் எந்தெந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ நல்லா கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேர் பண்ணி அவங்கள ஃபுட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.